அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷீட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ கொடைக்கானல் ஹோட்டல் ரூம்ல ஏதோ ஸ்டே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இங்க பால்கனில நின்று வேடிக்கை பாக்குறது. அன்னைக்கு கோல்ட் ஷாப்பிங் பண்ணோம்ல, அதுல நான் என்னெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் நமக்கு கிடைச்சது, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா லாங் வீடியோ போட்டுதான் 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நானும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஏதாவது லாங் வீடியோ போடணும், கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டென்ட்லாம் இருக்கு, நம்ம இதை எடுக்கணும். இப்போ ரீசெண்டா கூட கோல்ட் ஷாப்பிங் போய் பண்ணிட்டு வந்திருப்போம், அதை எடுத்திருக்கலாம். விநாயகர் சதுர்த்தி பண்ணியிருந்தோம், அதை எடுத்திருக்கலாம். நிறைய கண்டென்ட் இருக்குதான். பட் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டு அது ஒரு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா லாங் வீடியோ வந்து அந்த அளவுக்கு மெனக்கெட்டு நிறைய ஆங்கிள் வச்சு ஒன்னு பார்த்து பண்ற மாதிரி இருக்கா. அதனால வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு சரி ஷார்ட்ஸே போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப 1 மாசமா வந்து ஷார்ட்ஸே போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் டிலே பண்ண கண்டிப்பா எல்லாரும் கோவப்படுவீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லயே வந்து சீக்கிரமா வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கண்டிப்பா போட்டுடணும் அப்படின்னு ஒரு பிளானோட வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிளீனிங் பிளாகோட சேர்ந்து அன்னைக்கு கோல்ட் ஷாப்பிங் பண்ணோம்ல, அதுல நான் என்னெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் நமக்கு கிடைச்சது, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசா ஒரு சிட்டும் போட்டு வந்திருக்கேன், அதை பத்தியும் உங்களுக்கு சொல்றேன். நான் போத்தீஸ் ஷாப்பிங் போயிருப்பேன், ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அதை வந்து காமிக்கவே இல்லை. இன்னும் நான் ஷார்ட்ஸ்ல கூட காமிக்கல. அதனால அதையும் இந்த வீடியோல உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விளாக் கண்டிப்பா பிடிக்கிற மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த விளாக் தான். அந்த நம்ம ஜிஆர்டி போயிட்டு நகைலாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எடுத்தது. சரி ஓகே, கையோட நம்ம விளாகும் ஷூட் பண்ணிடுவோம் சொல்லி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அப்போவே. இங்கே இந்த ஷீட் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. நான் இப்போது இந்த ரூமில் தான் நாங்கள் இப்போ வந்து தூங்குவோம். அந்த ரூம்ல நிறைய கொசு வருது. அப்புறம் நிறைய துணியெல்லாம் அங்கேயே சேர்ந்து வாஷிங் மிஷின்ல போட்டதுனால ஒரு மாதிரி கிளம்ஸியா இருந்துச்சு. சரின்னு சொல்லி இந்த வீக் மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷீட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ கொடைக்கானல் ஹோட்டல் ரூம்ல ஏதோ ஸ்டே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இங்க பால்கனில நின்று வேடிக்கை பாக்குறது, அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால இந்த ரூம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, காலைல எழுந்ததும் அரைக்க பறக்க எல்லாரும் ரெடி பண்ணி அனுப்புறதுனால பெட் வந்து அந்த டைமுக்கு நான் வந்து ரெடி பண்ண முடியல. சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியா இருக்கு. ஸோ அது முதல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து டிவி யூனிட் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். இந்த வேலையெல்லாம் காலையில் செஞ்சுருக்கணும். பட் அப்போல்லாம் டைமே இருக்காது, கடகடன்னு போகிற மாதிரி இருக்கும். நான் உங்ககிட்ட பேசிகிட்டே தான் நான் வந்து துணி மடிக்கிற வேலை இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து மைக்கில் ஏதோ ஃபால்ட்டு போல் அந்த வாய்ஸே சரியாக கேட்கல, ரொம்ப பிரேக்காகி கேட்டுச்சு. அப்படின்றதுனால சரி வாய்ஸ் ஓவரே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம தூங்குற டைமில் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டாய்ஸ் வச்சுட்டு எதானே பக்கத்தில் தூங்குவாங்க. அந்த மாதிரி தான் அஸ்வத் குட்டியும் பேட்டு ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் குட்டீஸும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு வழியாக பெட்டெல்லாம் சரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஜிஆர்டியில் வாங்கின கோல்டு வந்து காமிக்கிறேன். இப்போல்லாம் பெங்களூர் கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. அந்த மாதிரி காலையில் மழை வருது, அப்புறம் மதியம் மழை வருது. தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம், மழை நின்று போச்சு சொல்லி போனால் அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து வர டைமில் மறுபடியும் மழை வந்துடுது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக மழை, இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்குது. இந்த பேக் சைடில் வந்து அந்த ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ காமிச்சல, அது வந்து வச்சதுக்கு அப்புறமும் இப்போ ரீசெண்டாக நல்லா மழை வந்துச்சு. உள்ளே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இது வச்சாலுமே தண்ணி உள்ளே வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் உள்ளே தண்ணி வந்துச்சு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தோம், வந்து மறுபடியும் வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா ஹெவியாக மழை பெஞ்சால் உள்ளே தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அங்கிள்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் எதுவும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ கையோட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரி வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ரெசிபி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதே மாதிரி இப்போ அவலும் நிறைய இருக்குது. ஆனால் அவல் வந்து பாலில் போட்டு ஊற வச்சோ இல்லைன்னா வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு நான் சாப்பிட்ருவேன். பாயாசம் மாதிரி வச்சு கூட ஏதாவது தம்பி கொடுக்குறது, வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. சரி டீ டைமுக்கு ஏதாவது ஸ்நாக் மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படி சொல்லி தோணுச்சு. அதனால் இந்த வாட்டி மிக்சர் தான் பண்ண போகிறேன். ஸோ அவல் வச்சு ஒரு சூப்பரான மிக்சர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 பேட்ச் வந்து ட்ரை பண்ணிட்டேன்.
இது வந்து போன வாரம் பண்ணது. அது வந்து ஒரு 2 நாளில் காலி ஆகிடுச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த டைமில் மறுபடியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதே மிக்சர் இதே மெத்தடில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சோம்பு, சீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கோர்ஸாக ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை ஜலிச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா பவுடராகவே கிடச்சிருச்சு, அதனால் நான் ரொம்ப வந்து ஜலிக்கலை. இப்போது நம்ம வந்து ஒரு வானல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மல்லாட்டையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி, அப்புறம் பாதாம், உங்ககிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி பாதாமும் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த மிக்சருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அப்படியே கையோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து மொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அதையும் சேர்த்து பவுலில் போட்டுட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எதையுமே வந்து தீச்சிடக்கூடாது, லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஹீட்டானதுக்கப்புறம் எடுத்துடணும், அந்த மாதிரி தான். இப்போ எள்ளு சேர்த்துருக்கேன், அதுவும் லைட்டு ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்துடுச்சு. அதை சேர்த்துட்டு ஃபைனலாக அவல் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஒரு பவுலில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது ஓரமாக கொஞ்சம் நேரம் ஆறி இருக்கட்டும். இந்த டைமில் நிறைய அவல் சேர்த்துட்டு ஒரு பெரிய வானலில் அவல் சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அதை அப்படியே இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையுமே இந்த அவலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அவல் நல்லாவே கிறிஸ்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை நல்லா தூவி நம்ம நல்லா கிளறி கொடுத்துடணும். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மாதிரி புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அஷத் குட்டியே வந்து காலி பண்ணிட்டானா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் திட்டமாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். டீ டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். அந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா டீ போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சூடோடவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா சுட இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீயோட இந்த மிக்சர் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த விலாக் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஏதோ ரொம்ப நாளாக கேப் விட்டு ஏதோ புதுசாக வந்து விலாக் ஷூட் பண்ணுற மாதிரி ஃபீல் வருது. என்ன தான் நான் டெய்லி வந்து ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாலுமே எனக்கு இந்த லாங் வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆங்கிள் வைக்கணும், நான் எந்த அளவுக்கு கவர் ஆகிறேன், என்னோடய ப்ராடக்ட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்து எல்லாமே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு இல்லையா லாங் வீடியோ போட்டு. இந்த மாதிரி ஷூட் எடுக்கிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே நான் வந்து விலாக் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டீ போட்டாச்சு, சைடில் வந்து மிக்சர் வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, நல்லா கிறிஸ்பாகவும் இருந்துச்சு. இப்போ இது நல்லா ஆறி போச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக 2 நாள் தாங்க, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இந்த மிக்சரை காலி பண்ணுறதுக்காகவே நான் டீ போட்டு குடிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இது நல்லா சூப்பராக இருந்தது. நான் இந்த மிக்சரை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். கடையில் வாங்குறத விட உண்மையாகவே இது சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாக இதுக்கப்புறம் அவல் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவலாம் வாங்கி வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸில் வாங்கினோம் இல்லையா பொருள், அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிக்கவே இல்லை, அதனால் இதில் பார்த்துடலாம். இது வந்து ஓணம் சாரீ. நான் ஒரு கொலாப்காக நான் இந்த சாரீ கட்டியிருப்பேன். அப்போவே நிறைய பேர் இந்த சாரீ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த பிளாக் பார்டர் வச்ச சாரீ தான் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அஷுதாப்பா இதை எடுத்துக்கோ அப்படி சொன்னதுனால நான் இதே எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் அவருக்காக ஒரு வேஷ்டி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வளையல் பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இந்த ஒரு 3 செட்டு வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயா எம்போரியமில் வாங்கினேன். ஏன்னா ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், பட் கைக்கு நல்லா நிறைய போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வளையல் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு 4 ப்ளவுஸ் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எல்லா சாரிக்குமே வியர் பண்ணுற மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். மஸ்டர்ட் கலரு, மஸ்டர்ட் எல்லோ கலர், ரெட்டு, அப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி இல்லைன்னா சாண்டல்
தெரியல, அது எந்த கலர்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு கலர். அப்புறம் பிளாக். ஸோ இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஓணம் சாரீ மட்டும் போதும்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு செக்ஷன் போகும்போது அங்கே இந்த சாரீ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் அஸ்வதப்பா எனக்கு இந்த சாரியும் ரெண்டுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி டபுள் ஷேட் வச்ச மாதிரி க்ரீன் கலரில், இன்னொன்று இந்த கலரில். நான் இதில் இந்த சாரியை கட்டிட்டேன், பட் இன்னும் க்ரீன் கலரை கட்டலை. அது அப்புறமா கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் இந்த வளையல் பாக்ஸ் பார்த்துடலாமா? இதுக்குள்ளே வந்து ஒரு 6 செட்டு வளையல் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே 250 300 சில்லற அந்த மாதிரி ரேட்டில் தான் எல்லாமே இருந்துச்சு. இதுலேயும் இந்த ரெட்டு க்ரீன் வச்ச மாதிரி அப்புறம் ஸ்டோன் வச்ச வலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே ஒரு 700 சில்லற அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. எனக்கு வலையிலே ஒரு 3000 கிட்ட வந்துடுச்சு அமௌண்ட்டு. கோல்டு வலையில் தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது வாங்கி வச்சுப்போன்னு இது மாதிரி வாங்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஜிஆர்டியில். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு நான் அது வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். என்ன வாங்கினது ஹாரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் இதுலேயும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்கீம் போட்டு வந்திருக்கேன். அது புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, கோல்டன் 11 ஃப்ளெக்ஸின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச இது நல்ல ஸ்கீமாக தான் தோணுது. இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவும் ஆட் ஆகும், நமக்கு காசாகவும் அப்படியே ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அப்போ எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி பிளான் தான் போட்டிருந்தேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்ல இந்த கிராம்ல தான் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும் 11 மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிட்டில் போட்டது மட்டும் நான் வந்து ஆரம் எடுக்கல, சிட்டு போட்டு அதில் எக்ஸ்ட்ரா காசும் பே பண்ணி நாங்கள் வந்து ஆரம் எடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி போட்டோம் இல்லையா, ஸோ அதில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லை ஆரம் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சாரீ கட்டியே காமிச்சிருப்பேன். இந்த டிசைனு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த ஆரம் தான் வந்து ஜிஆர்டியில் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேங்க்குக்கு போயிடும். இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கணுமேனு சொல்லி நான் வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு கேரளா நெக்லஸ் ஒன்று வச்சுருக்கேன், கேரளா டிசைனில். அது வந்து மாங்காய் டிசைன் நினைக்கிறேன். அதுக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகுமோ அப்படின்னு நினச்சி தான் நான் இது எடுத்தேன். ஓகே தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இப்போ ஆனால் இருக்கிற கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால கோல்டே வாங்க முடியாது போல. அதுக்காக நம்ம இந்த மாதிரி வருஷத்துல நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்குறது பெஸ்ட். அதில் நமக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால நம்ம அப்படியே டைரெக்டாக போயிட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருக்கும்போது சேவ் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறோம், காயினா கூட வாங்கி வைக்கிறதுனால அதுவும் பெஸ்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் வாங்கணும் இல்லையா, அப்பவே அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இல்லை எங்களுக்கு வெள்ளியா வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அது வந்து 2.5 lakhs கிட்ட வந்துச்சு எங்களுக்கு நாங்கள் இதை வாங்கும்போது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி 2500 rupeesக்கு நாங்கள் ஏதாவது வெள்ளி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து குட்டி லக்ஷ்மி ஒன்று வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்காங்கல்ல. ஸோ எனக்கு இந்த லக்ஷ்மி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அதனால அவங்களே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வேற ஏதாவது கொலுசு இல்லைன்னா குட்டியா தம்பிக்கு செயின் வாங்கலாம் தான் நினைச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் என்னோட கண்ணில் இவங்க பட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்கள வாங்கிட்டு வந்துடணும். அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கான்னு பார்த்தோம். இதை விட கொஞ்சம் பெருசா காமிச்சாங்க, அது ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கொஞ்சம் கை காசு போட்டு எடுக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதா கியூட்டா இருந்ததா, அதனால சரி ஓகே இவங்கள வாங்கிடலாம். சின்னதா இருந்தாலும் நமக்கு லக்ஷ்மின்னு ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்று தோணும். இன்னொன்று அந்த நாங்கள் வாங்கின 2500க்கு தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டு இது வந்து வாங்கிட்டோம். ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஆரம் வாங்கினோம். அப்புறம் இந்த வெள்ளி சாமி வந்து லக்ஷ்மி வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த கிஃப்ட் வந்து புதுசா இப்போ இன்னொரு ஸ்கீம் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கும் சேர்த்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல நான் 2 சூஸ் பண்ணியிருந்தேன். ஓல்டு சிட்டுக்கு வந்து ஒரு டின்னர் செட் மாதிரி, நியூ சிட்டுக்கு வந்து இந்த மிக்சி தவாலாம் நம்ம வாங்கணும் இல்லையா, அதுதான். இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 டின்னர் செட்டு எனக்கு 2மே டின்னர் செட்டா கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டாங்க. பாத்திரமும் டின்னர் செட்டுனா ஒரு 35 செட்டு இருக்கும். அதுல அந்த செட்டை வாங்கி நம்ம வீடு ஃபுல்லா பாத்திரமா இருக்கிற மாதிரி இருக்குமே, அதுக்கு மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி அமௌண்ட்ல எல்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் குட்டி குட்டியா பார்க்க அழகாலாம் நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளேல வைக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொடுப்பாங்களாங்க கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் தரமாட்டாங்க, நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்ட்டு இவரு 2 ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2லாம் வேண்டாம், எனக்கு ஒரு டின்னர் செட்டு ஒரு மிக்சி அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னதுக்கு அப்புறம் மிக்சி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் சொல்லியிருந்தாங்க, நாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஓகே, இப்போ நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு vlog-ல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.